இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை காண்பிப்பாராக. அது மத்தேயுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்றார். பிரியமானவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வத்துவத்தை மனுஷருக்கு காண்பித்து, நான் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்பதை அவர் எப்படியாவது ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை திஸ்தாந்தமாய் அவர்களுக்கு சொல்லி வந்தும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு சொல்லப்படுகிறார். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் அங்கு செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவரை கொலை செய்வதற்கு எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் மதிக்காதபடிக்கு அல்ல தட்டுகிற காரியங்கள் இருந்தபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதலால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எந்த பாவமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் நீங்க பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் விரோதமாய் பேசுகிற காரியங்கள் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபை உருவாகினது நோக்கம், ஆதி திருச்சபை எப்படி உருவானது என்று சொல்லமானால், அநேக சீசர்கள் கூடி 120 சீசர்கள் கூடி ஒரு இடத்தில் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருந்து அவர்களை காத்திருக்கும்படியாக சொன்னார், நான் போய் என்னுடைய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களானால் இந்த பூமியில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழுவதற்கு, நீங்கள் இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுவதற்கு உங்களுக்கு துணையாய் அவர் செயல்படுவார் என்று சொல்லி அவர்களை காத்திருந்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. மேல்வரையில் அவர்கள் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான அவர்கள் பொழிந்தருளினார். அது நிமித்தம் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், பற்பல பாஷைகளை பேசினார்கள், அவரவருடைய ஜென்ம பாஷைகளை பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நம்முடைய ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சபைகளில் ஒரு தெளிவு இல்லாதபடி காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதிப்பது கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்பது கிடையாது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதே அந்த மனிதன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவனுடைய பழைய வாழ்க்கை முற்றிலும் மாறி புதிய மனிதனாய் மாறுகிறதை நாம் அறிந்திருக்க முடிகிறது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள், பாவத்தை விட்டு விலகின மனிதர்களுக்கு தெரியும். ஒருவேளை பலவீனமான மனிதர்களுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன அற்புதத்தை நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்னா அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பின்புக்கு அவர்கள் பின்மாறி வேறு அவங்க அந்த அற்புதம் சுகமாகிவிடும். அவங்களுக்கு ஒரு பலவீனத்தில் இருக்கிறவர்கள் சுகமானதுக்கு பின்பு அவருடைய பழைய வாழ்க்கைக்குள் போனார்கள் அப்படின்னா ஆவியானவரை அவர்கள் துக்கப்படுத்துவார்கள். பிரியமான, அது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு செயல். ஆவியானவரை துக்கப்படுத்த நினைச்சு ஆவியான நினைச்சுவாரு, ஆட்டோமேட்டிக்கா வெளியே கிளம்பிடுவார். பிசாசு வெளியே போகும்போது மனிதனை அலக்களிக்கும். ஆவியானவர் துக்கப்பட செய்தமா நம்முடைய காரியங்கள் அவரை துக்கப்படுத்துமானால், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நான் பாவமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தால் ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பார். மீண்டுமாய் அல்ல தட்டி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டே இருப்போமேனால் அவர் விட்டு விலகி போய்விடுவார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருந்து கிரியை காரியத்தை நான் அறிந்திருக்கிறேனா? ஒரு சபை அறிந்திருக்கிறதா? ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அறிந்திருக்கிறாரா? அவர்களுக்கு நாம் போதித்திருக்கிறோமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அநேக இடங்களில் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு தெளிவற்ற நிலைமை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவம் எவ்வளவு
முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார். ஒருவேளை இங்கு சொல்லப்பட்ட காரியம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற அந்த காரியங்கள் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாதாம். இயேசு கிறிஸ்து சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் என்கின்ற அற்புதமான இந்த காரியம் நம்ம அறிந்திருக்கிறோம். உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதனுடைய பாவத்தையும், அவன் கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தன்னையே அவர் பழியாக கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்ம எவ்வளவு பெரிய கொடூரனாய் இருந்தாலும் அவர் சுத்திகரித்து நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, ஆனால் இங்க வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் அது இன்மையிலும் மன்னிக்கப்படாதான், மறுமையிலும் மன்னிக்கப்படாதான். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும்படியா அழைக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இன்னும் மேன்மையான, இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை அநேக காரியங்கள் உண்டு. அது ஒரு நாள் ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியாது. அநேக புத்தகங்கள் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான அநேக புத்தகங்கள். வேத புத்தகத்துல பரிசுத்த ஆவியானவரை குறித்த அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியான ஜனங்கள் மேல் ஊற்றப்படுவார்கள், தீர்க்க தரிசனம் அவர்கள் சொல்வார்கள், அவங்க பிள்ளைகள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் சபை ஆரம்பிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த 2026 வருடங்களுக்கு முன்பதாய் சபை ஆரம்பிக்கும் பொழுது சீசர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அது நிமித்தமே சபை பெருகிறதை நாம் அறிந்திருக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சாதாரணமாக சபையில் இருக்க ஒரு போதகர் இருக்காருன்னு வச்சுங்களேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து ஜனங்களுக்கு போதிக்காதபடி இருப்போமேனால் இப்ப அவங்களுக்கு தெரியாது. சபையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லணும். அவர் ஒருவேளை நடத்துகிறவர்களே பரிசுத்த ஆவியானவரை குறித்து துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்வோமையானால் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஒருவேளை இன்மையில மன்னிக்கப்படுகிற, இங்க மன்னிக்கப்படுகிற உங்க காரியம் ஒருவேளை விளைவினா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு நீங்க பாவத்தில் சிக்கி தவித்திருக்கலாம், ஆண்டவர் மன்னித்திருப்பார். ஆனா அதற்கு ஒரு பலனை இந்த பூமியிலே அடைந்து தீர்ந்து விடுவோம். நம்ம நித்தியத்துக்குள்ள போகும்போது அங்கு நீங்கள் எப்படி தேவ தூதர்களை போல இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கான எல்லா காரியமும் இங்கு பூமியில சரி கட்டப்பட்டு விடும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் செய்வோமாயானால் இன்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படாது என்று சொல்லப்படுது. அப்ப பாருங்க, அங்கு பரலோக ராஜ்யத்துக்கான வேலையே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய திரியேக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கணும். சபை அறிந்திருக்கணும், ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் அறிந்திருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியான் எவ்வளவு முக்கியத்துவமானவர் என்பதை புரிந்து செயல்படும்படியா நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் இன்னும் அறியினா ஜெபம் பண்ணுங்க. நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருங்க, உங்க போதகர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரை குறித்து அநேக காரியங்கள் இருக்கும், அநேக புத்தகங்கள் இருக்கிறது, நீங்கள் படித்திருக்கலாம். ஆவியானுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஆவியான் என்னென்ன செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்வோம். அன்பின் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் இன்னும் அறியணும். ஆண்டவரே, எங்களோடு கடந்து செல்கிறவர், நடந்து செல்கிறவர், எங்களோடு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.